வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நல்லதொரு வரவேற்புரை கொடுத்த பேராசிரியர் சுகந்தி அம்மா அவர்களுக்கும், துரியாதீத தவத்தை நடத்தி கொடுத்த நேசமலர் பேராசிரியர் நேசமலர் அம்மா அவர்களுக்கும், ஸ்கை நார்வே மன்றத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு பேரின்ப வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல சிந்திக்க மகர்ஷியோட தத்துவங்களை கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு கபீர்தாசர் ஒரு பாடல்ல பாடியிருப்பார். நாம கேட்டிருப்போம். ஏன் இந்த பாடலை பாடினார் அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு வாழ்க்கையில சலிப்பு, இன்பமா இருக்க என்ன வழின்னு யோசிச்சு கடவுளை பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. ஒரு குரு கிட்ட போறாரு. நான் கடவுளை பார்க்க பூஜை பண்ணணுமா, இல்ல ஆசிரமத்துக்கு போய் தங்கணுமா, இல்ல மலை மேல போய் உட்காரணுமா, இதுல எதை பண்ணா கடவுளை பார்க்கலாம், வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. உடனே குரு என்ன பண்றாருன்னா, அவரை கூப்பிட்டு நடந்து போறாரு. அங்க ஒரு மனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தர் பெரிய லாந்தர் விளக்க வச்சுட்டு போறத பாக்குறாரு. அந்த மனிதர் என்ன பண்றாருன்னு பார்த்தா, ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு. கதவை திறந்தவரு என்ன வேணும்னு கேட்க, கதவை தட்டினவரு, அடுப்பு பத்த வைக்க நெருப்பு வேணும், கொஞ்சம் நெருப்பு இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாரு. அந்த வீட்ல இருக்கிறவரு, உன் கையிலயே இவ்ளோ பெரிய லாந்தர் விளக்க வச்சிருக்கியே, அதுல நெருப்பு இல்லையா? அத கையில வச்சுக்கிட்டே தனியா நெருப்பு கேட்கிற அப்படின்னு சொல்றாரு. இப்ப குரு என்ன சொல்ல வர்றாருன்னா, கையில் விளக்கு வைத்துக் கொண்டவன் போல்தான் உன் நிலை இருக்கு. உனக்குள்ளேயே அந்த கடவுள் இருக்கு அப்படிங்கிறத அவர் அந்த குரு அந்த செல்வந்தருக்கு சொல்றாரு. அப்ப நாமளும் அந்த நிலையில தான் இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த இன்பம் பேரின்ப வெள்ளமா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வெளியில போய் தேடுறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த குரு செல்வந்தருக்கு சொல்றாரு. இததான் மகரிஷி ஒரு கவியில எப்படி சொல்றாரு அப்படின்னா, பேரண்ட வெளியை காணும் போது பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன். ஓரண்டத்துள் கோடி கோடி அண்டம் ஒவ்வொன்றும் அளப்பரிய ஆற்றல் அன்றோ, யார் அளவிட முடியும் அங்கே நான் அல்லாமல், எனினும் தன்னை அறிந்தோர்க்கு எளிது. இங்க நான்கிறது அறிவு. யார் ஒருத்தர் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த பிரபஞ்சமே அவங்களுக்குள்ள வந்துடும். பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியில கலக்கும் போது நான் யாருன்னு தெரியும். இயற்கை ரகசியங்கள் எல்லாம் அப்ப பிடிபடும். இறை தரிசனமும் கிடைக்கும். அந்த நிலைய எடுத்து காட்டவோ, விவரித்து சொல்லவோ வார்த்தைகள் இல்ல. அதனாலதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்னு மகான்கள் சொல்றாங்க. அந்த இறையின்பம் வெள்ளம் போல, பேரின்ப வெள்ளம் போல ததும்பி வழியும்னு சொல்றாங்க. அந்த பேரின்ப நிலையை அடைய மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அத அனுபவித்தத எப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் எப்படிங்கிறத இனிமேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படிங்கிறத அத பார்க்கலாம். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மனித பிறவிங்கிறது ஒரு அற்புதமான பிறவி. நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இப்படி வாழக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கைய புரிஞ்சு வாழறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. இயற்கையில எவ்வளவோ இன்பங்கள் இருக்கு. நாம கண்ணாலதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எப்படி வந்ததுன்னு சிந்திச்சிருக்கோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா வாழ்வின் நோக்கமே மாறி இருக்கு. நல்லா சாப்பிடணும், ஊர் சுத்தணும், நிறைய சம்பாதிக்கணும், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படிதான் மனச பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும்னு ஆசை அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே பயணிக்கிறோம். அதனாலதான் சிக்கல் வருது. அப்ப இன்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மனம் 5 புலன்கள் வழியா புற உலகோட தொடர்பு கொண்டு நம்ம உயிரின் ஆற்றல் செலவாகி அதனால கிடைக்கிற அனுபவத்தையே இன்பம்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப ஒரு பூவ பாக்குறோம். பார்க்கும்போது கண்ணுக்கு இன்பமா இருக்கு. ஒரு பாட்டு கேட்கிறோம். கேட்கும்போது காதுக்கு இன்பமா இருக்கு. மல்லிப்பூ மல்லிப்பூவோட வாசனை மூக்குக்கு இன்பமா இருக்கு. பிடிச்ச உணவு சாப்பிடும்போது நாக்குக்கு இன்பமா இருக்கு.
தொடு உணர்வால தோலுக்கு இன்பம் கிடைக்கும்போது, அதுவும் இனிமையா இருக்கு. இப்படி 5 புலன்களுக்கும் ஒரே நேரத்துல இன்பம் கிடைக்குது. ஆனா, அந்த இன்பத்த நீட்டிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஜிலேபி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக 2, 3 ஜிலேபி சாப்பிடும்போது இன்பத்த அனுபவிக்கிறோம். அதே இது 6, 7 சாப்பிடும்போது முதல்ல இருந்த இன்பம் இப்ப இல்லையே. திகட்டுது, சலிப்பு வருது. அதேபோல ஒரு திரைப்படத்த பார்க்கிறோம், இன்பமா இருக்கு. 2வது படத்துல அந்த இன்பம் இல்ல. அப்ப புலன்கள் மூலமா ஆற்றல் செலவாகும்போது, உடலுக்கும், மனதுக்கும் ஒரு சோர்வு வருது. மனம் இன்பத்த அனுபவிச்சாலும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்கும்போது, அந்த உணர்ச்சி நிலையிலேயே மனம் மயங்கிடுது. அப்ப இதெல்லாம் சிற்றின்பம். இதுக்கு உதாரணமா அ ஈ தேனீய சொல்லுவாங்க. அதாவது ஈ, தேனி 2மே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஈ தேனீய பார்த்து அ சொல்லுது என்னன்னா, "நான் எவ்ளோ சுதந்திரமா பறக்கிறேன். என்னால அழுகின பழத்திலயும் உட்கார்ந்து உணவு எடுக்க முடியும். நல்ல பழத்திலயும் உணவு எடுப்பேன். தரையிலயும் இருப்பேன், தண்ணீலயும் இருப்பேன். நல்ல உணவு பொருள்லருந்தும் உணவு எடுத்துப்பேன். உன்னால ஏதாவது முடியுதா? நீ பூ எங்க இருக்குன்னு தேடி தேடி அலையணும். உனக்கு உணவே இல்ல." அப்படின்னு ஈ தேனீ கிட்ட சொன்னுச்சாம். இத பார்க்கும்போது என்னன்னா, ஈ தேடி தேடி அலைஞ்சு உட்கார்ற உணவு பொருள் எப்படின்னா, அது உடனே கெட்டு போயிடும். அதே போல நோய் வரும். ஆனா, தேனீ எடுக்கிற உணவு தேன். எந்த பூல தேன் இருக்கோ, அதுல மட்டும் உட்கார்ந்து தேன் எடுக்கும். தேன உறிஞ்சும். உணவு இல்ல அப்படின்னாலும் அது அமைதியா காத்திருக்கும். எல்லா உணவுகளையும் தியாகம் செஞ்சுட்டு தேடி தேடி போயி, எது உயர்ந்த உணவா இருக்கோ அத உண்ற பழக்கம் தேனீக்கு உண்டு. அப்ப அதனால தான் தேனீ எடுக்கிற உணவு தேன் எத்தன வருஷம் ஆனாலும் கெட்டுப் போகாது. அதத்தான் சிற்றின்பத்தை ஈக்கும், பேரின்பத்த தேனீக்கும் உதாரணமா சொன்னாங்க. அப்ப இன்பத்தின் அளவு முறை மீற மாற ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியே துன்பமாகுது. இந்த மனம் எதையெல்லாம் இன்பம்னு நெனச்சு தேடி தேடி அலைஞ்சு அனுபவிக்குதோ, அப்ப இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்கும்போது, அந்த மனதோட தேவைகள உடலால பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கும்போது தான், அந்த உடலுக்கும், மனதுக்கும் சோர்வு வருது. இந்த நிலை தான் சிற்றின்பம் அப்படிங்கிறது. அப்ப இந்த சிற்றின்பத்துல இருக்கிற வரைக்கும், அந்த பேரின்பம் அப்படிங்கிற இறைநிலைய உணர முடியாது. அப்ப பேரின்பம்னா என்ன? அப்படின்னு பார்த்தா, உடலும் மனமும் சோர்வடையாம உடலும் மனமும் சோர்வடையாம, நீடித்த நிலைத்த இன்பத்த அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அதுதான் அது பேரின்பம். அதாவது இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தோட 2 கலக்கணும். அதுதான் பேரின்பம்னு மகரிஷி சொல்றாங்க. தேவாரத்துல அப்பர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. "மனமெனும் தோணி பற்றி, மதியெனும் கோலை ஊன்றி, சினமெனும் சரக்கு ஏற்றி, செருகடல் ஓடும்போது, மனன் எனும் பாறை தாக்கி மறியும்போது, அறிய ஒண்ணாது உனை எனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே." அப்படின்னு அந்த பாடல்ல பாடியிருப்பார். அதாவது வாழ்க்கைங்கிற கடல்ல மனம்ங்கிற கப்பல கொண்டுதான் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போக முடியும். அப்ப மனம்ங்கிற தோணிய அதாவது மனம்ங்கிற கப்பல புடிச்சுக்கிட்டு அறிவுங்கிற கோல ஊன்றி கோபம் அப்படிங்கிற சரக்கு ஏத்தி பயணிக்கும்போது, பேராசை அப்படிங்கிற பாறை தாக்கி படகு கவிழ்ந்து இறக்கறதுக்கு முன்னாடியே, "நான் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். உன்னோட கலந்துடணும் இறைவா" அப்படின்னு அப்பர் சொல்றாரு. அப்ப இந்த மறைபொருளா இருக்கிற அந்த தெய்வத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 7 சம்பத்துக்கள அடிப்படையா வச்சு சிலை வடிவத்துல உருவம் செஞ்சு கோவில் கட்டி ஆபரணம் போட்டு அலங்காரம் பண்ணி தெய்வத்த வணங்கலாம் வேண்டலாம் அப்படின்னு அந்த பேரின்பத்தை உணர பக்தி வழி வந்தது. ஆனா அதுல சில சிக்கலும் இருந்தது. எப்படின்னா, நான் இந்த கோவிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், நான் நினைச்சது நடக்கல, அதனால நான் அந்த கோவிலுக்கு போனேன், கேட்டதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கடவுளையே மாத்துற மனநிலை தான் பொதுவா இருக்கு. அதனால மகரிஷி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்துட்டாங்க. அப்ப இந்த பிரம்மத்த உணரணும் அப்படின்னா,
நாம ஒரு முனையில, அதாவது ஒரு கார்னர்ல நம்ப இருக்கோம். எப்படி இருக்கோம் அப்படின்னா, 14 40 அப்படிங்கிற அலைச்சூழல்ல நம்ப மனம் இருக்கு. இது வந்து சிற்றின்பம். இன்னொரு முனையில இறைநிலை இருக்கு. அது வந்து 0ங்கிற ஸ்டேட்ல இருக்கு. அது வந்து பேரின்பம். அப்ப இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து இன்பம், துன்பம். அப்ப நாம இந்த முனையிலிருந்து அத கடக்கணும் அப்படின்னா, தன்முனைப்பு அப்படிங்கிற அந்த ஆணவத்த எல்லாத்தையும் கரைச்சு நம்ம கடக்கணும் அப்படின்னா, இந்த முனையில இருக்கிற நாம 14க்கு கீழ தவம் பண்ணி, மனச கொண்டு வந்து 0ங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, அப்பதான் வந்து இந்த முனையிலிருந்து நம்ம அந்த இடத்துல இறைநிலை கிட்டக்க நம்ம போக முடியும். அப்ப இந்த நிலையிலிருந்து அங்க போறதுக்கு நம்ம மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம தவம் பண்ணி அந்த நிலைய நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அதுக்கு தான் வந்து மகரிஷி வந்து என்ன சொன்ன மகரிஷி வந்து நமக்கு வந்து துரியாதீத தவம் சொல்லிக் குடுத்திருக்காங்க. அவரும் வந்து துரியாதீத தவம் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, துரியாதீதம் வந்து சமாதி நிலை. ஆதிக்கு சமமான நிலை. இந்த ஜீவன் வந்து அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகறது. அதுதான் வந்து பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம 14ல இருந்து மன அலைச்சல குறைச்சு இந்த முனையிலிருந்து இந்த சிற்றின்பத்திலிருந்து அந்த முனைக்கு 0 அப்படிங்கிற ஸ்டேட்ல இறைநிலை கிட்டக்க நம்ம ஐக்கியமாகுறோம் இல்லையா? அது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு அதுதான் நமக்கு பேரின்பம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அப்ப மறைபொருளா இருக்கிற அந்த மாபெரும் புதையல, அந்த தெய்வ நிலைய விளக்கி சொல்றதுக்கு சுத்த வெளியில கலந்து அறிவின் விழிப்பு நிலையில மகரிஷி வந்து இருக்காரு. அப்ப அந்த நிலையில என்ன சொல்றாருன்னா, "என்னுள் இறைநிலையும், இறைநிலைக்குள் நானும் உறைந்து" அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடல்ல ஒரு மழைத்துளி விழுந்தா நம்பளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து கடலோட கலந்துரும். அதுபோல அந்த பேரின்பத்திலேயே லயமாகி என் வரையில உடலாக வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. அப்ப இந்த உண்மைய உணரும்போது, இறைநிலை தான் எல்லா தோற்றப் பொருளாகவும் பிரபஞ்சமாகவும், இயற்கையாகவும், பல்வேறு உயிரினங்களாகவும், அ 6வது அறிவின் சிறப்பு பெற்ற மனிதனாகவும், எல்லாமாகவும் பரிணமித்திருக்கு. அதுவே வந்து எல்லா உயிரினங்களிடத்தும், மனிதனிடத்தும் அறிவாக செயல்பட்டு, அன்பும் கருணையுமா இருக்கு அப்படிங்கிறத உணரும்போது, அந்த இன்பம் தான் பேரின்பம் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அந்த இன்பத்திலேயே இருந்தா, அது வந்து பேரின்பம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த நிலையில தான் எந்த மகான்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜீவனுக்கும் வந்து துன்பம் குடுக்க மாட்டாங்க. துன்பப்படுற உயிர் வந்து எதுவா இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் நினைப்பாங்க. அப்ப ஒரு துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்காக வராரு. துறவிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப துறவி என்ன செய்றாருன்னா, போய் நான் வந்து தேநீர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போயிட்டு அவருக்கு வந்தவருக்கு டீ குடுக்குறாரு. டீ குடுத்துட்டு திரும்பி அவர் வந்து இந்த தோட்டத்துல இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக அவர் போறார். டீய குடுத்துட்டு, "இத நீங்க குடிச்சிட்டு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோட்டத்துல இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக போறார். முடிச்சுட்டு வரும்போது அப்ப இவர் கையில டீ வாங்கின அவர் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, டீய வந்து குடிக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து துறவி என்ன பண்றாரு, அங்கிருந்தே பார்த்துட்டு வராரு. வந்துட்டு, "என்ன டீ குடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அவர் தயக்கத்தோட சொல்றாரு. உடனே அத புரிஞ்சுகிட்டு துறவி என்ன பண்றாருன்னா, அந்த டீய வந்து வாங்கி கையில வாங்கி பார்க்குறாரு. அந்த டீக்குள்ள ஒரு இருக்கு. அப்ப டீக்குள்ள இருக்குங்கும்போது, அது வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு. அவருக்கு வந்து வந்தவருக்கு என்னன்னா, இந்த டீல விழுந்த வந்து அ வந்து குடிக்கிறதா? வேணாமா? அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. ஆனா, அதுக்கு துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்துட்டு என்ன பண்றாரு, அந்த டீல இருக்க தூக்கி போட்டுட்டு சொல்றாரு. "உங்களுக்கு வந்து இது குடிக்கணுமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா, அந்த வந்து வாழ்வா, அ சாவாங்கிற போராட்டம்." அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பறக்க விட்டோனே, அது வந்து சுதந்திரமா பறக்குது. இப்படித்தான் என்னன்னா, மகான்கள் எல்லாருமே என்னன்னா, எந்த ஒரு ஜீவனுக்கும் அந்த இறை உணர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து துன்பம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லா உயிர்களிடத்தும், மனிதனிடத்தும் அந்த இறைநிலை தான் இருக்குங்கும்போது, எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுத்தாலும், அது வந்து இறைநிலைக்கே கொடுக்கிற துன்பம் அப்படிங்கிறத
உணர்ந்திருப்பாங்க. அப்ப இந்த விரிவான மனநிலையில தான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும்போது கிடைக்கிற இன்பம் வந்து எல்லை கட்டினதில்ல. அது வந்து வெள்ளம் மாதிரி, பேரின்ப வெள்ளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, "இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா" அப்படின்னு மகரிஷி வந்து அத சொல்லி முடிக்கிறாரு. அப்ப சாதாரண மனிதர்களா இருக்கிற நாம எல்லாரும் வாழ்க்கையில இன்பமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒரு அம்மா தான் குழந்தையோடு இருக்கும்போது அவ்வளவு இன்பமா இருப்பாங்க. அதப்போல நம்ப அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இருக்கும்போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போதும் நாம இன்பமா இருப்போம். ஆனா, தெரியாத ஒருத்தர சந்திக்கும்போது அந்த இன்பத்த அனுபவிக்கிறோமா? அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு அன்னை தெரசா. அவங்க உலகத்துக்கே அன்னையா இருந்தாங்க. அவங்களுக்கு யார பார்த்தாலும் வியாதியஸ்தர்களா இருந்தாலும், குழந்தைகள், முதியவர்கள் இப்படி யார பார்த்தாலும் அவங்களுக்கு இன்பம் தான். அந்த இன்பம் எல்லை கட்டினதில்ல. அது எப்படின்னா, வெள்ளம் மாதிரி, பேரின்ப வெள்ளம் மாதிரி அது இருக்கும். ஏன்னா, அந்த நிலைய அடைஞ்சவங்களுக்கு தான் வந்து அத உணர முடியும். அப்ப அந்த நிலைய நாமளும் அடைய முடியுமா? அப்படின்னா, இந்த பேரின்ப நிலையில இருக்கிறவங்க வந்து அத தாண்டி வரமாட்டாங்க. இப்ப அபிராமி பட்டர நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர பத்தி தெரியும். அவரு என்ன அ அவர் வந்து தவநிலையில இருக்காரு. ஒரு மன்னர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவர் வந்து யாரையுமே மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த மன்னர் வராரு. ஏன்னா மன்னர பார்த்துட்டு எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. இவர் எழுந்திரிக்கலன்னோனே அவருக்கு கோவம் வந்து, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, அதுக்கும் பதில் சொல்லாம இருக்காரு. அப்ப அவர என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "இன்னைக்கு வந்து அமாவாசையா? பௌர்ணமியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் அந்த இறை தரிசனத்திலேயே, அந்த இறை காட்சியிலேயே இருக்காரு. அவருக்கு என்னங்கிறது தெரியாம அன்னைக்கு வந்து அமாவாசை. ஆனா தவறி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, பௌர்ணமி அப்படிங்கிறத மறந்து சொல்லிடுறார். சொன்ன உடனே மன்னருக்கு கோவம். இன்னைக்கு அமாவாசையா இருக்கும்போது எப்படி பௌர்ணமிங்கிறத சொல்ல முடியும்? அப்படின்னோனே, அவர் அப்பதான் வந்து என்ன பண்ணார், தவத்திலிருந்து ஆழ்ந்த தவத்திலிருந்து வெளியில வந்து தன்னோட நிலைய உணர்றாரு. தான் அந்த நிலையில இருக்கும்போது பௌர்ணமிங்கிறத சொல்லிட்டோம்னு நெனச்சு, ம் ஒ அ ஒண்ணும் சொல்லாம என்ன பண்றாருன்னா, ஒ சரி அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அதுக்கு மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இன்னைக்கு நீ வந்து பௌர்ணமின்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து பௌர்ணமி நிலவ காட்டணும். அமாவாசை இன்னைக்கு எனக்கு பௌர்ணமி நிலவ காட்டுன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவர் என்ன இல்லன்னா உன்ன வந்து இந்த கழுவுல ஏத்தி உன்ன வந்து கொன்னுடுவோம்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு, அபிராமி அந்தாதியில இருக்கிற அந்த 75வது பாடல நெனச்சு அவர் வந்து பாடுறார். அந்த கழுவுல அவர ஏத்தி நிக்க வச்சு. "நான் தெரியாம சொல்லிட்டேன் நானு. உன்னோட காட்சி இறை தரிசனம் கிடைச்சதுனால நான் என்னோட வந்த வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு உன்னோட தரிசனத்த நீ குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த அபிராமி அந்தாதியில இருக்கிற பாடல பாடுறாரு. பாடும்போது 76வது பாடல் பாடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆ அம்பாள் வந்து காட்சி குடுக்குறா. ஆ அபிராமி பட்டருக்கு. தன்னோட காதுல இருக்கிற அந்த தோட எடுத்து வீசும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு வட்டமா ஒரு நிலாவா வந்து பௌர்ணமியா காட்சி கொடுக்குது. முழு வட்ட நிலாவா வந்து காட்சி கொடுக்குது. அப்ப இந்த காட்சிய பார்த்த அந்த மன்னர் வந்து அவர அதிலிருந்து இறக்கி, அவர வந்து விடுவிச்சுடுறாங்க. அப்ப இந்த பேரின்ப நிலையில இருக்கிறவங்கலாம் எப்படின்னா, அந்த நிலையிலேயே தான் இருப்பாங்க. அத தாண்டி வந்து வரமாட்டாங்க. இது வந்து என்னன்னா, நம்ம ஒரு உப்பு பொம்மை இருக்கு. அது வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, கடல் ஆழத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சாம். அதுக்காக என்ன பண்ணுச்சு, ஆழத்த பார்த்துட்டு வந்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்டின்னு நெனச்சு, தண்ணிக்குள்ள கால வைக்க அது வந்து இன்பமா இருந்துச்சு. ஆனா கடைசில என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அந்த உப்பு பொம்மை வந்து அந்த தண்ணீலயே வந்து கரைஞ்சிடுச்சு. இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. அந்த பேரின்ப நிலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து, அத தாண்டி இப்படித்தான் இருந்துச்சு. கடவுள் இப்படிதான் இருந்தாங்க. இத பார்த்தேன். இந்த காட்சி கிடைச்சது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. அந்த உண்மைய வந்து அந்த இன்பத்த அத அனுபவிக்கத்தான் முடியும். யாரும் இறங்கி வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறத வந்து ரமண மகரிஷி உதாரணத்தோட இந்த இத சொல்றாரு. அப்ப நம்ப அ அது மகரிஷி மட்டும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேரின்பத்த உணர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நிலைய அடைய முடியுமா அப்படின்னா, நாமளும் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு 4 வழி சொல்றாரு. அதாவது நமக்கு வந்து உடற்பயிற்சி, காயகல்பம், மனசுக்கு தவம், அதுக்கப்புறம் வந்து அகத்தாய்வு. இந்த 4ம் வந்து பண்ணினா அந்த நிலைய நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். உயிர் வளமா இருக்கிறதுக்கு காயகல்ப பயிற்சி பண்ணணும். மனதுக்கு தவம் அப்படின்னு சொல்லும்போது 9 தவமும் வந்து 9 ரத்தினங்கள்னு சொல்லலாம். இதுல வந்து எந்த தவம் உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்னெல்லாம் இல்ல. அத்தனையும் வந்து சிறப்பான தவங்கள். அப்ப மனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை ஏத்துட்டு போனா வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்கும். ஒரு பால் காய்ச்சறோம் அப்படின்னா, பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதப்போல இறைநிலை இருக்கிற இந்த மனசுல எந்த அளவுக்கு நம்ம தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறோமோ, அத பொறுத்து நமக்கு அந்த இறை உணர்வும், அந்த இறை இன்பத்தையும் பெற முடியும். அதுக்கு தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு அப்படின்னு சொல்லும்போது நம்மள நாமே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப இந்த பயிற்சிகள எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, "அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர்" அப்படின்னு எல்லாரையுமே மனவளக்கலைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம கத்துக்கிட்டு நாம செய்யும்போது, அந்த அ இறைநிலையே நமக்குள்ள அறிவாக இருந்து அன்பும் கருணையுமா செயல்பட்டு, எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்கக் கூடாது. அப்படி எந்த உயிர் துன்பப்பட்டாலும், நம்பளால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த பேரறிவு நமக்குள்ள வந்துரும். இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யும்போது நமக்குள்ள இந்த ஏன்னா விலங்கின தன்மை போகும்போது, இதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த பேரறிவு நமக்குள்ள வந்துரும். அப்பதான் எதுக்காக அப்படின்னா, ஏன்னா எல்லா உயிர்கள்லயுமே அ இந்த உலகத்துல இன்பமா வாழணும்னு தான் நினைக்குது. அப்ப தன்னுயிர் போல பிற உயிர்களையும் மகிழ்வித்து மகிழும்போது கிடைக்கிற இன்பம் வெள்ளம் மாதிரி, பேரின்ப வெள்ளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அ நார்வே மன்ற அறக்கட்டளைக்கு எனது நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.